அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன். ஸோ டிஎன்இபி 2025 நடந்திருக்கக்கூடிய ஃபீல்டு அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. 1794 பணியிடங்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ சிபிடி கொஸ்டின்ஸ், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதினது ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த சிபிடி கொஸ்டினை எப்போ சார் விடுவாங்க, ஆன்சர் கீ எப்போ வரும்? ஸோ இந்த கொஸ்டின் தான் நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல், நம்ம ஆர்எல்ஏ அகாடமியோட மெட்டீரியலும் வீடியோஸும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேங்க்யூ கமெண்ட்ஸ், நிறைய வந்து நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தேங்க்யூன்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னது கண்டிப்பாக நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நமக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே, நம்ம மெட்டீரியல் வாங்கின எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட இன்னும் அஃபிஷியலான இது எல்லாமே கண்டிப்பாக தெரியும். சரியா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து என்னது, கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே என்னது யூஸ்ஃபுல்லாக அங்கே பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து தேங்க்யூ சார், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ இதே மாதிரி அடுத்து என்ன எக்ஸாமுக்கு வேணும் அப்படின்றது நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, ஆர்ஆர்பி குரூப் டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் அப்கமிங்கில் நம்ம நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து எங்கே பாருங்கள், மிக்க நன்றி ப்ரோ, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய தேங்க்யூவாக வந்துருந்துச்சு. ஸோ நல்ல விஷயம். இதே தேங்க்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து போஸ்டிங்கில் கண்டிப்பாக அடிக்கணும். அடுத்து வந்து ஃபிசிக்கலை நோக்கி போக போகிறோம். சரிங்களா? ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நோக்கி போகிறோம். அதே மாதிரி ரிசல்ட் எப்போ வரும், நான் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டீங்க. அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கீ வரணும். கண்டிப்பாக அஃபிஷியல் ஆன்சர் கீ வரணும். நம்ம இதில் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ சிபிடி கொஸ்டின்ஸ் வந்தோடனே நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ எப்போ வரும், சிபிடி கொஸ்டின்ஸ் எப்போ வரும் அப்படின்றதுக்காக தான் வந்து வீடியோ. ஸோ ஃபீல்டு அசிஸ்டண்ட்டை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன டிப்ளமோ எக்ஸாம்ஸோ டிகிரி எக்ஸாம்ஸோ எதுனாலும் டிஎன்பிசியில் எழுத போகிறீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டான மெட்டீரியல் நம்மக்கிட்ட பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இப்போயே வாங்கி யூஸ் பண்ணணும்னா சாம்பிள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஒவ்வொரு புக்கோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் தான். ஸோ வாங்கி இப்போ இருந்தே படிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரிண்ட் அவுட் எடுத்து தாராளமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கடைசி நேரம் வரைக்கும் இழுக்காதீங்க. சில மெட்டீரியல்லாம் வந்து அதோட வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வாங்கி படிங்க. கடைசி நேரத்தில் வாங்கி உங்களுக்கு யூஸ் ஆகாத மாதிரி பண்ணிக்காங்க. சரியா? ஓகே. இப்போ சிபிடி கொஸ்டின்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து 18ஆம் தேதி, ஆகஸ்ட் 18ஆம் தேதி முடிஞ்சிச்சு. ஆனால் வித்தவுட் ஆன்சர் கீ எப்போ விட்டுருக்காங்க, 6-8, அதாவது உங்களுக்கு விட்ட ஒரு 2-3 நாள்லயே வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதாவது 1 வீக்குள்ள உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக வந்து அந்த சிபிடி கொஸ்டின் ஆனது வெளியிட்டுருவாங்க. ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 1-9, அப்போ செப்டம்பர் மாதம் நடந்தால் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 நாள் வந்து எடுக்கிறாங்க. 20லேருந்து 30 நாள். அதே மாதிரி தான் டிப்ளமோ ஐடியில் இங்கே பாருங்கள், வித்தவுட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ எப்போ விட்டுருக்காங்க, 9-8, அதாவது எக்ஸாம் இந்த 31ஆம் தேதி முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதில் முன்னாடியே உங்களுக்கு விட்டுருவாங்க. சரியா? 8-9, சரியா? அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர், ஏன்னா இதெல்லாம் தனித்தனியாக நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு சிபிடி கொஸ்டின் பேப்பர் ஆனது எப்போ வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 1 வார கேப்குள்ள. இப்போ எக்ஸாம் நேற்று நடந்திருக்கு அப்படின்னா இந்த புதன்குள்ள மேக்ஸிமம் வந்து சிபிடி கொஸ்டின் இன்னைக்கே விட்டாலும் விட்டது தான். சரியா? அது ஆன்சர் கீ எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 1 மாத கணக்கு. 20ல இருந்து 1 மாத கணக்கில் தான் வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதாவது டிஎன்பிசி சைடு டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ஆனது வெளியிடப்படும். சரியா? ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ எப்போ வரும், எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸுக்கு என்னென்ன படிக்கலாம், என்ன எக்ஸாம் படிக்க போகிறீங்க, நிறையா பேர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கிளியர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணுவோம். மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்து ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.